அஞ்சலி உண்மையிலேயே ரொம்பவே பாவம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மை நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரப்போகுது. அதாவது இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு சூப்பரா ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. அஞ்சலி எதுக்காக இவ்ளோ வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தை அவளோட வயித்துல இப்போ இல்ல அப்படிங்கிறத நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளான பண்ணி, கடைசியில நம்ம கார்த்திக் இருந்துட்டு நேரா போயி இந்த அஞ்சலியோட வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத வந்து தடவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாரு. ஆனா போய் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தன்னோட வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய, அதாவது ரெட்ட குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நாடகம் ஆடிட்டு இருந்தா இல்லையா? அந்த ரெட்ட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, வயித்தோட அறுத்து, அதாவது அந்த இத வந்து எடுத்து கையில வச்சுக்கிட்டு, "அப்பப்பா இத வேற வந்து பார்த்தீங்கன்னா, வயித்துல அடிக்கடி வச்சுக்கிட்டு அப்படியே அரிக்குதுப்பா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த பேட வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகப்போகுது. அதாவது அஞ்சலி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு தான் இத்தன நாளா நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே பொய்யின்னு சொல்லிட்டு வந்து தெரியும்போது, நம்ம கார்த்திக் எந்த அளவு ஃபீல் பண்ணுவாரு அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது நம்ம ரேவதி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க நடக்கறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஏதோ ஒரு இளநீ கடைக்காரன் வேற, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாரி தான் வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாக்குமூலம்லாம் குடுத்துருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவ கூப்பிட்டு, இலக்கியா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, "அத்த நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஜெயிலுக்கு போறனோ இல்லையோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தை போலியானது. அதாவது அவளோட வயித்துல குழந்தையே இல்லன்றத நிரூபிச்சுட்டா." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு தான் இப்போ கார்த்திக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிளான பண்றாங்க. ஒரு சாமியார வச்சு, அந்த சாமியாருக்கு கையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இது வந்து மருந்து மாரி ஒண்ணு வாங்குறாங்க. இந்த மருந்த வந்து பார்த்தீங்கன்னா, "நீ உன் பொண்டாட்டியோட வயித்துல, அதாவது உன் பொண்டாட்டியோட வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை நல்லபடியா வளரணும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா சுகப்பிரசவம் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, "எனக்கு நல்லா தெரியுது. இந்த மையம் மட்டும் தடவு. அதுக்கப்புறம் பாரு, உன்னோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கும்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி தான், இப்போ அந்த ஒரு மைய வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேரா கெளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போறதுக்கு அதாவது அந்த அளவுக்கு அவரு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காரு நம்ம கார்த்திக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு இப்படி கூட்டிட்டு போயிட்டு இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மைய தடவுனா கண்டிப்பா அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் தான் ஆகும். 2 குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளோட அருளால நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறாங்க. போய் கதவ தொறந்து பார்த்தா தான் தெரியுது, அஞ்சலியோட வயித்துல இருந்தது. அதாவது வயிறு பெருசா இல்ல. அந்த பேட வச்சிருந்ததுனால, அவ வயிறு பெருசா இருக்கிற மாரி தெரிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துருது. அதாவது ரொம்பவே ஆசையா போனாரு. ஆனா கடைசியில என்னடான்னா இப்படி ஆயிப்போச்சு. அஞ்சலி என்னது? அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு கேட்கும்போது, அஞ்சலி அப்படியே அந்த பேடோடயே திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. ஐய்யய்யோ! இப்படி மாட்டிக்கிட்டோமே! அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி கையில இருக்க பேட பார்க்குறாரு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்த பார்க்குறாரு. அஞ்சலியோட மூஞ்ச பார்க்குறாரு. இப்படி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில என்ன அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விரட்ட வேண்டியது தான் வேல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இலக்கியா போட்டிருக்க பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாதா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.